வசூல் ராஜா படத்தில் வர மாதிரி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்கணுன்ற பொறுப்பு ஏற்கனவே இருக்குது. இந்த வெற்றிக்கு பின்னாடி இன்னும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல படங்களை கொடுப்போன்னு இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. பிளாட்டினம் தான் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து தொடுவானத்தில் அப்படின்ற ஒரு பாடல் எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக பரத் இசையில் வந்து அழகான காட்சியில் அந்த பாட்டு வெளில வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரைத்துறையில் முக்கியமான பதிவில் பங்கு பெறும் $1 மில்லியன் அவங்க இது வரைக்கும் வந்து திரைக்குழு ஒரு 3 படம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 படமும் மக்கள் மத்தியில் வந்து பெரும்பான்மையாக பேசப்பட்டது. அவங்க யுவராஜ் அவரை வந்து நான் சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதற்கப்புறம் வந்து இந்த படத்தோட இயக்குனர் பாரி திரைத்துறையில் தனக்கேற்ற ஒரு இடத்தை வந்து அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் மற்றும் நடிப்பில் 2லேயுமே வந்து தன் காலை பதிச்சிருக்காரு. அவரையும் நான் சந்திக்கணும் ரொம்ப நாள் நினச்சேன். அது வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரத் மூலமாக இந்த படத்தில் வந்து எனக்கு அவங்க 2 பேர்த்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அதற்கு பரத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தயாரிப்பில் பங்கு பெறும் சத்யா கரிகாலன் அவர்களுக்கும் நன்றி. மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைத்து நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக கோபி வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு எல்லாரும் கவனிக்கத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரோட சீனியர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெற்றி பெற உறுதுணையாக இருந்த ஊடகம் மற்றும் மக்கள் பத்திரிகை துறை அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ஓகே, எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம், மதிய வணக்கம். எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்த எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன் பிஹாஃப் ஆஃப் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் நியூ கேசல் கிரியேஷன்ஸ் அண்ட் இரா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக ஸோ பாரி இளவழகன் எழுதி இயக்கி நடித்திருக்கும் அன்பே டயானா படம் வந்து
பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ மீடியா கிட்ட இருந்தும் மக்கள் கிட்ட இருந்தும் ஒரு பேர் ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி ஜூலை 17 ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆகியும் இன்னும் க்ரௌடுக்கு தேட்டரில் வந்து க்ரௌட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் அந்த விஷயங்கள்லாம் தொடரும் அப்படின்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. அதுக்கு காரணமாக இருந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு முறை நன்றி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு காரணமான உங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா தான் இது. ஸோ என்டையர் டீம் ஆஃப் அன்பே டயானா இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தராக நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ சில பேர் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை கொண்டு சேர்த்த பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு கொடான கொடி நன்றி. மில்லியன் டாலரில் இது எனக்கு 4வது படம். தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இதுவும் வந்து எனக்கு 4வது ஸ்டேஜ். அதை உருவாக்கி கொடுத்த யுவராஜிக்கு பெரிய நன்றி. இந்த மில்லியன் டாலரில் வர ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு வகையில் அன்பை வந்து சொல்கிற படமாக தான் வந்திருக்கு. நீங்கள் குட் நைட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியோட அன்பை வந்து வெளிப்படுத்தும். லவரில் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் ஜோடியோட அன்பு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மனிதாபிமானம் கலந்த ஒரு அன்பை சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலேயும் ஜாதி மதத்தை தாண்டி ஒரு காதல் தான் பெருசு, அன்பு தான் பெருசு அப்படிங்கிறத சொன்ன வகையில் இவங்க போகிற ரூட்டே வந்து ரொம்ப தரமான ரூட்டு, இப்போ தேவையான பாதையாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யுவா. என்னுடைய கதை தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு நாள் மெருகேறிட்டே இருக்குது. இன்னும் 2 படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதில் ஒரு படம் வந்து முக்கியமான படமாக வரும். அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. அதுவும் சீக்கிரம். அதில் வந்து பாடல்களும் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும். இயக்குனர் பாரி, இசையமைப்பாளர் பரத், இவங்க 2 பேரும் ஸ்டேஜில் நிற்க வச்சு இவங்க 2 பேரையும் வந்து கவுண்டமணி சாரோட டயலாக்லேயே பேச சொன்னீங்கன்னா 2 நாள் இல்லை 20 நாள் கூட அவங்களால பேச முடியும். அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ தீவிர ரசிகர்கள் கவுண்டமணி சாருக்கு. ஏன் இங்கே நான் பதிவு பண்ணுறேன்னா, அன்பே டயானாங்கிறது வந்து காதல் தேசம் இல்லையா, அன்பே டயானான்னு டைப் பண்ணுவார். அது வந்து டைட்டிலாக வச்சுக்கிறது இங்கே இருந்தது. மில்லியன் டாலர் ஏற்கனவே இருந்துன்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில். அது வந்து பாரியோட டைரக்ஷனில் வர்றது ஒரு பொருத்தமான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா அவரு வந்து ஏன்னா 2 பேரும் பேசும்போது, ஐயா நான் வந்து நாளைக்கு கம்போசிங் வரலாமா, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாளைக்கு டெல்லியில் எனக்கு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சார் சொல்லுவார்ல, அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டியூன் பிடிச்சிருச்சுன்னா அட்ராஸாக்க இந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ தூரம் 2 பேரும் அந்த கான்வர்சேஷனில் ஊறி போயிருப்பாங்க. நமக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம லைனை ஏதாவது தப்பாக எழுதியிருக்கோம், இல்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டாமல் தீர்ப்பை மாற்றுங்க அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் அது வந்து ட்ரெய்லர் லான்ச்சிலே சொல்லணும்னு நினச்சேன், அவங்க 2 பேரையும் பேச விடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், மாட்டி விட்டேன்னு நினைக்கிறேன் நண்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 4 பாடல் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் படத்தில் வந்து பாரியோட பேனாவை திருடிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அப்பப்போ வந்து ஒரு பாட்டு எழுதிடுறாரு. ஸோ நாங்களாம் இருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து இன்னொரு பாக்கியம் சங்க முத்தமிழ் இதில் வந்து மில்லியன் டாலரில் முதல் முறையாக வந்ததில் ரொம்ப ஹாப்பி தலைவா, சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் வந்து 4 படத்தில் 3 படத்தில் நான் இருக்கேன். இருந்தாலும் இந்த படத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் ரொம்ப ஹாப்பி. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பரத் சங்கர் ஐயா, உங்களுடைய நான் வந்து சமீபத்தில் மீட் பண்ணாலும் ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப திறமையான கம்போசர். அவர் வந்து அவர்கிட்ட இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவாக இல்லை ஏதாவது சொல்ல வந்தால் கூட ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவார். ரொம்ப பாசிட்டிவான ஆள். மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கோபி பிரதர் செம்ம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நான் வந்து அந்த கதையை கேட்டதை வந்து சொன்னேன் இல்லையா, மக்கள் கண்டிப்பாக உங்களை கொண்டாடினாங்க. ரொம்ப ரொம்ப சத்யா மேம், நான் வந்து உங்களை ப்ரைஸ் பண்ணதில்லை. இந்த டீமோடு நீங்கள் சேர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் மேம். சரவணன் சார் எங்கே இருக்கீங்க? இல்லையா? ஓகே சார், நீங்களும் சேர்ந்து யுவராஜுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டீம் நிறைய வந்து வெற்றி படங்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் மறந்துடுறேன், சுதர்சன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. சுதர்சன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திடீர்னு பாரிக்கிட்ட வந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. எனக்கு வந்து அண்ணன் மாதிரி ஒரு பாட்டு ஜிகர்தாங்க மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றதுலாம் இப்படியே தான் வரும் போல இருக்குது அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சந்தித்தோம். நண்பர் பரத் சங்கருடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆள் சந்திச்சு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, அந்த வைப்பே நல்லா இருந்துச்சு. அப்போ தான் வந்து எனக்கு யுவராஜ் கணேசன் அவர் தெரியும். அவருடைய கம்பெனி என்னென்னா ரொம்ப முக்கியமாக நார்த் சென்னை படம் அது. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது, ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு காதல் கதையை சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நார்த் சென்னை அப்படின்னாலே ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. ஆனால் பட்டு நிறைய கதை இருக்கும்ன்ற இடம் இருக்கும்.
அப்போ தான் ஒரு நாள் பாரி சொன்னார், ஆனால் என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு கேட்டார். என்ன பாரி, நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் எழுதிட்டு இருந்தீங்க, அப்போ அதுக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வந்தேனே அப்படின்னாரு. என்ன பாரி சொல்கிறீங்க, எனக்கு மறந்துட்டேன். ஒருவேளை மேபி நான் நல்லா ட்ரீட் பண்ணியிருக்கேன் பொழுது, அதனால தான் கூப்பிட்டுருக்காரு பாட்டு எழுத. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிலாம் கேட்டிருப்பேன் போல இருக்கு நான். ஸோ அந்த வகையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான படங்கள் வந்து $1 மில்லியன் மாதிரியான நிறுவனங்களால் தான் எடுக்க முடியும். ஏன்னா அது ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவியை எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு இந்த நேரத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அந்த வகையில் வந்து நான் யுவராஜ் கணேசன் தயாரிப்பாளர், என்னுடைய நண்பர், நெடுநாள் நண்பர் சரவணன், ஸோ நியோ காஸ்டில் அந்த மாதிரி எல்லாருக்குமே நன்றி. இப்போ என்னுடைய தம்பி சாஜன், அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய இசையமைப்பாளர் பரத் சங்கர், எல்லாருக்குமான நன்றி. இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். ஏன்னா அது குடும்பங்களாக பார்க்குற படமாக இருந்துச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் அவ்வளோ சிரிச்சது நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். கோபால் அவர்